பாயிங்கினுடைய CST-100 ஸ்டார்லைனர். நாசா 2 விஞ்ஞானிகளை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய விதமான வீடியோ எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா அது பாயிங் நிறுவனத்தினுடைய தவறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது. போயிங் விமானம் இல்லாட்டி இந்த போயிங் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு என்ன நடந்துச்சு, போயிங் வர்சஸ் ஏர்பஸ் அப்படிங்கிறத பாகம் 1 பார்த்துருந்தோம். போயிங் கிரைசிஸ்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த போயிங் நிறுவனம் எப்படி தோல்வியை தழுவியது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான பாகம் 2 தான் இது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாப்பிட் கேம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 999 லெவல் இருக்குது, மெமரி கேம் இருக்குது, அது கூடவே மல்டிப்ளேயர் மோட் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்லோ மோட் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே உள்ளடக்கிய இந்த பாப்பிட் கேமினுடைய விலை இப்போது வெறும் 2 நாட்களுக்கு மட்டும் 249 ரூபா. 2 வாங்கினீங்கன்னா அதுலேயும் ஒரு 5%, 3 வாங்கினீங்கன்னா 10% எகெயின் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 தினங்களுக்கு 249க்கு உங்களுக்கு பாப்பிட் கேம் அப்படிங்கிறத வாங்க முடியும். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. போயிங் 737 மேக்ஸ் 2018 2019 கொடூரமான 2 விபத்துகளில் சிக்குது. அப்படி சிக்கின இந்த விமானம் போயிங் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடையது அப்படின்னு சொல்லும் போதே போயிங் நிறுவனத்தினுடைய அழிவு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இது எப்படி இந்த அளவுக்கு அழிவை நோக்கி சென்றது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் ஸ்டடி நடத்தி பார்த்தீங்கன்னா 1970களில் நடந்த அந்த ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது போயிங்கினுடைய வீழ்ச்சி. ஏர்பஸ் யூரோப்பியன் நிறுவனமாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிநவீன டெக்னாலஜியுடன் ஆயில் எஃபிஷியன்சியுடன் சேர்ந்து ஏர்பஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வழியாக நிறைய விமானங்களை தயாரிக்கிறாங்க. அது கூட காம்படிட் பண்ண முடியாமல் திணறுது போயிங். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனம் நினைக்கிறாங்க. 2018 2019 விமான விபத்துகளை மட்டும் நம்ம பேசினா சரி வராது. 2024 தொடக்கத்தில் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் 737 மேக்ஸ் அதனுடைய சைடு டோர் அப்படிங்கிறத டபார்னி அது என்ன செய்யுது, அப்படியே பிரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இப்படி ஒரு விபத்தா போயிங் நிறுவனத்துக்கு? 2018-19 படித்த எதையுமே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எப்படி அந்த டோர் இப்படி பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த போயிங் நிறுவனத்தினுடைய என்ஜினியர்ஸ் சொல்கிறாங்க, ஒரு போல்ட்டு போடணும், அந்த போல்ட்டு போடாமல் நாங்கள் அதை என்ன செஞ்சிட்டோம், சரிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயிங் நிறுவனத்தினுடைய சில விமானங்கள் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டது போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்கிராப் இருக்கும் பார்த்தீங்களா, பழைய பொருட்கள்லாம் போகிற இடம், அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட சின்ன ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு சில போயிங் நிறுவனத்தினுடைய விமானங்களில் சில பாகங்கள் பொருத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகுது. இது எல்லாத்தையும் விட அடுத்த தலைவலியாக போயிங் நிறுவனத்துக்கு ஏற்படுவது என்னென்னா, இந்த போயிங் நிறுவனத்திலேயே வேலை செஞ்ச விசில் ப்ளோவர்ஸ் தான். ஸோ இந்த விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உண்மையை வெளியில் சொல்லக்கூடிய நபர்கள். அதுலேயும் முக்கியமான ஒரு நபர் இருந்தார். அவருடைய பெயர் சாம் செலஃபர் அப்படிங்கிறது தான். இந்த சாம் செலஃபர் போயிங் நிறுவனத்தின் ஒரு என்ஜினியராக வேலை பார்த்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 777 787 ட்ரீம் லைனர் ஜெட்ஸ், இந்த 2 ஜெட்ஸையும் போயிங் நிறுவனம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். 777 787 இந்த 2 விமானங்களையும், அதுவும் இதை ட்ரீம் லைனர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரீம் லைனர் ஜெட்ஸுக்கு ஷார்ட்கட் ஏன் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஒரு விமானத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விமானத்தில் நிறைய டெஸ்டிங் அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும். கிராஷ் டெஸ்ட்லேருந்து அடுத்ததாக அது ஏதாவது ஒரு இடத்துல டேக் ஆஃப் பண்ணும்போதோ இல்லாட்டி லேண்டிங் பண்ணும்போதோ அதனுடைய சஸ்பென்ஷன்ஸ், அடுத்ததாக ஃபியூவல், அந்த ஃபியூவல் எப்படிலாம் ரோல் ஆகுது, அந்த ஃபியூவல் வழியாக ஏதாவது தீ விபத்துகள் ஏற்படுமா, இந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது உள்ள எப்படி இருக்குது, இப்படின்னு சொல்கிற பல டெஸ்ட்டுகள் அப்படிங்கிறத பாஸ் செய்யணும். ஒவ்வொரு டெஸ்ட்டாக பாஸ் ஆன பிறகு தான் இந்த நிறுவனம் அந்த ஒரு விமானத்தை என்ன செய்வாங்க, நாங்கள் சரியாக முறையாக என்ன செஞ்சுருக்கோம், இதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இதுக்குன்னு தனியாக ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை சோதிப்பதற்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க. எப்படி நம்ம ஒரு கார் வாங்குறோன்னா அதுக்கு கிராஷ் டெஸ்ட்லாம் பார்க்குறோம்ல, 4 ஸ்டார் ரேட்டிங், 3 ஸ்டார் ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங்கே இல்லாத கார்கள் நம்முடைய சாலைகளில் ஓடிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 777 மற்றும் 787 அப்படிங்கிற இந்த ட்ரீம்லைனர் ஜெட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சோதித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இந்த சாம் அவர்கள் நிப்பாட்டாமல்
என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பட்டியல் போட்டு வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு கட்டத்தில் 2018 2019 இவ்வளோ பெரிய கிராஷ், அதுக்கு கூடவே 2024 ஒரு டோர் பிச்சுட்டு போகுது, மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது. எகெயின் இங்கே விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் உண்மையை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போயிங் நிறுவனத்துக்கு பெரிய தலைவலியாக மாறுது. இந்த விசில் ப்ளோவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே FAA அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா, போயிங் நிறுவனத்தில் ஏதோ ஒன்று தகராறாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனின் போது போயிங் நிறுவனத்தினுடைய 787 அப்படிங்கிற இந்த ட்ரீம்லைனர் ஜெட்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சாம் அவர்கள் சில உண்மைகளை சொல்கிறார். ஆனால் சாம் அவர்கள் சொன்னது அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக மாறியது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய நிறுவனங்கள் இல்லாட்டி நிறைய இடத்துல இருந்து ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் என்ன செய்வோம், போயிங் நிறுவனத்தை அதை கொண்டு வந்து மறுபடியும் ஒன்றா அதை வெல்டிங் பண்ணுவோம். அப்படி ஒன்றா வெல்டிங் பண்ணுற இடங்களில் சரியான விஷயங்கள் செய்யப்படவில்லை. எனவே இந்த மாதிரியான போயிங் விமானத்தில் எப்போ வேணாலும் ஒரு ப்ரெஷர் வழியான ஒரு பெரிய விபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் வேறு செய்வாங்க, ஒவ்வொரு பார்ட்டியும் சரிப்படுத்தி அது சரிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன்லாம் செய்வாங்களே அப்படின்னு கேட்டால், சாம் அவர்கள் அதற்கு பெரிய ஒரு கேட்டலாகை கொடுக்குறார். அந்த கேட்டலாகில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எந்த தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் நாங்கள் போட்டிருக்கிற அந்த வெல்டிங் ஒரே பாகமாக உருவாக்கப்பட்டதாக தான் உங்களுக்கு தோன்றும், ஆனால் அதில் வெல்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில இடங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறார். அந்த இடங்கள் எல்லாமே இவங்க என்ன செய்கிறாங்க, சோதித்து பார்க்கும்போது எஸ், போயிங் அந்த விமானத்தில் இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. 737 மேக்ஸ் அப்படிங்கிற விமானம் மிகப்பெரிய அளவில் அது எப்போவுமே ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான போயிங் விமானங்கள் தரையிறக்கப்படுகின்றன. அவ்வளோதான், நீ பறக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் போயிங் விமானத்துக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லி வராங்க. ஒரு காலகட்டத்தில் கோலாச்சி இருந்த அந்த போயிங் அப்படிங்கிற விமானம், ஜெட் எராலெல்லாம் அவனை அடிச்சுக்கிட்ட ஆளே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நிறுவனம் எப்படி இந்த அளவுக்கு தரைமட்டமானது அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நிறுவனம் வேறொரு நிறுவனம் கூட கிளப்பானது தான். அந்த நிறுவனத்தின் பெயர் மெக்டொனால்ட் டக்ளஸ் அப்படிங்கிறது தான். இந்த மெக்டொனால்ட் டக்ளஸ் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவினுடைய முக்கியமாக அமெரிக்க இராணுவத்துக்கு தேவையான விமானங்களை உருவாக்கி கொண்டிருந்த ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் ஒரு கட்டத்தில் ஏர்பஸ் கூட இவங்களால் போட்டி போட முடியாது அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னவோ, ஏர்பஸுக்கு போட்டியாக போயிங்கும் மெக்டொனால்ட் டக்ளஸும் இணைகிறார்கள். அப்படி இரண்டு பேரும் இணையும் போது மேனேஜ்மெண்ட் லெவலில் மெக்டொனால்ட் டக்ளஸ் அப்படிங்கிறவங்களுடைய மேனேஜ்மெண்ட் போயிங்கினுடைய மேனேஜ்மெண்ட்டை என்ன செய்கிறாங்க, கொஞ்சமாக அப்படியே நாங்கள் தான் பவர் அப்படின்னு சொல்கிறத காண்பிக்கிறார்கள். ஸோ இந்த மெக்டொனால்ட் டக்ளஸ் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்க இராணுவத்துக்கு தேவையான விமானங்களை தயாரித்து வந்தது அப்படின்னு சொல்கிறத விட அவங்க இராணுவத்துக்கு தேவையான விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இராணுவம் அப்படின்னு சொல்லும்போதே காஸ்ட் எஃபெக்டிவாக ரொம்ப ஸ்பீடாக அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அந்த மேனேஜ்மெண்ட் அப்படி இருந்ததுனாலையோ என்னவோ, நேராக அவங்க இந்த போயிங் விமானத்தை கிளப் பண்ணும்போது இந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, நாம் சீக்கிரமாக நிறைய விமானங்களை உருவாக்கி வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்பஸை விட கூடுதலான விமானங்களை நாம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க படித்தது எல்லாமே அப்படி தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக சீக்கிரமாக நிறைய ப்ராடக்டை அப்படியே இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பக்கமாக போயிங்கினுடைய கல்ச்சர் அப்படியே கிடையாது. போயிங்கினுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது பியூர் அண்ட் பியூர் என்ஜினியரிங் கல்ச்சர் தான். ஸோ இந்த என்ஜினியரிங் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அவுட்புட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் வேல்யூ கொடுப்பாங்க. அந்த அவுட்புட் எப்படி இருக்குது, அந்த அவுட்புட்டில் புதிய டிசைன் சேஞ்சஸ் என்ன இருக்குது, அந்த அவுட்புட்னால என்ன புதுசாக நம்ம உருவாக்கியிருக்கோம், அதில் எந்த மாதிரியான என்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எப்படி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நீண்ட நெடிய ப்ரொசீஜரை போயிங் நிறுவனம் எப்போதுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மெக்டொனால்ட் டக்ளஸினுடைய மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, இல்லை இப்படி நீ செய்யாத, ஷார்ட்கட்டுக்கு வா, டக்குன்னு இவ்வளோ மெத்தடு நீ ஃபாலோ பண்ணாத, இதெல்லாம் இவ்வளோ தடவை நீ டெஸ்ட் பண்ண தேவையில்லை, இது இப்படி தான் இருக்கணும், இதை சாம்பிள் டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிற பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு நடுவில் போயிங் நிறுவனத்தில் வேலை செய்த பல நபர்களும் என்ன செய்கிறாங்க, வேலையை விட்டு வெளியில் வராங்க. அப்படி வேலையை விட்டு வெளியில் வராங்க, நிறைய பேர் இதில் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணும்போது கூட போயிங் சில விமானங்களை உருவாக்கி கொண்டிருந்தது. போயிங்கினுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம் போயிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போக ஆரம்பித்தது.
போயிங் 707, 747 போன்ற நல்ல விமானங்கள் சேஃப்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி இன் ஏர்கிராஃப்ட் டிசைன் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களால் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் இந்த மெக்டொனால்ட் டக்ளஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த மேனேஜ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால இவங்களால புதுசாக எதுவுமே உள்ளே கொண்டு வர முடியலை. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறத விட காஸ்ட் கட்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிற டேர்முக்கு மாறுறாங்க. ஸோ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் இருந்தே ஏர்பஸ் கூட இவங்களால் போட்டி போட முடியலையே, காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டா மட்டும் ஏர்பஸ் கூட இவங்களால் போட்டி போட முடியுமா அப்படிங்கிற அந்த நிலைமை வரும்போது தான் பல நபர்களும் என்ன ஆரம்பிக்கிறாங்க, பல நாடுகளும் ஏர்பஸினுடைய விமானங்களை அவங்களுடைய விமான நிறுவனங்களுக்கு வாங்கி கொடுப்பது, இல்லை அவங்க கூட அக்ரிமெண்ட் போடுறது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆக மாறுறாங்க. சேஃப்டி ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத 737 மேக்ஸ் என்கிற அந்த விமானம், 737 மேக்ஸ் விமானம் சேஃப்டி ப்ரோட்டோகால் நிறைய ப்ரோட்டோகாலை ஸ்கிப் பண்ணதாகவும் செய்திகள் வெளியாகுது. இல்லை நாங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணலை, அப்படியே ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே நல்லா தான் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இந்த 737 மேக்ஸ் அப்படிங்கிறது பறக்க வைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் 737 நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுப்பா, இது போயிங் நிறுவனம் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நடந்த இந்த மேனேஜ்மெண்ட் கொலாப் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நாளடைவில் போயிங் இதிலிருந்து மீண்டு விடும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் 2018, 2019 விபத்து, 2024 வரை தொடரக்கூடிய பல விபத்துகள், ஸ்கிராப்லேருந்து போயிங் விமானத்தினுடைய சில பாகங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி, போயிங்கினுடைய விசில் ப்ளோவர்ஸ் வெளியில் வந்து சொன்ன செய்திகள், அது இல்லாமல் FAA அமைப்பு அவங்களுடைய ரிசர்ச்சை வச்சு அந்த போயிங் நிறுவனத்தில் ஏற்பட்ட பலவிதமான ஈவன் பெயிண்டில் கூட ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக போயிங் நிறுவனம் சரிவை சந்தித்திருக்கிறது. இப்போ போயிங்கினுடைய ஸ்டார்லைனர் நாசா அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிற இந்த கேப்சியூல் ஏன் உருவாக்கப்பட்டது, எவ்வளவு டிலே வந்துச்சு, அப்படி உருவாக்கும் போதே இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவாக போடலாம். அந்தளவுக்கு அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம், நம்மளை அடிச்சுக்கிட ஆளே இல்லை அப்படின்னு நினச்ச போயிங் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் அப்படிங்கிறவங்க நான் உன்னுடைய காம்படிட்டர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய செய்தியை சொல்கிறாங்க. இதை நம்ப மறுக்குது போயிங். உங்கள் பிஸ்னஸ்லையும் உங்கள் ஜாப்லையும் உங்களுக்கு எதிராக இதே மாதிரி யாரோ ஒரு நபர் வருவாங்க. அந்த நேரத்தில் நாம் தான் பலசாலி, நாம் தான் இங்கே கோலாச்சி நிற்கிறோம், நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா போயிங் வீழ்ந்த மாதிரியே நாமும் வீழ்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நான் காய்கறி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஐயா சொல்லுவார், ஓனர் ஐயா சொல்லுவார், விக்கி போனால் விக்கிக்கு அப்பன் வருவாண்டா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவார். அதே தான் இங்கே யார் எப்போது எப்படி அப்படிங்கிறது கிடையாது. அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன், சரியான மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நாம் கொடுக்கிறோமா இல்லையா, இல்லை நம்ம கூடுதலாக நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அவங்களுடைய ஐடியாவையும் நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது சரி வருமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு கேஸ் ஸ்டடி வழியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு சாதாரண கேஸ் ஸ்டடி மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு நிறைய உண்மைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பாப்பிட் கேம் உங்களுக்கு 249க்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்கை போய் வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.